This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இன்று நாம் பார்க்க போவது திணை. திணை என்பது ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் என்று அழைக்கப்படுகிறது. எடை குறைத்தல், நீரிழிவு நோய் கட்டுப்படுவது மற்றும் கர்ப்பம் தரிப்பதற்கு துணை நிற்பது உட்பட திணையின் ஆரோக்கிய நன்மைகள் பல உள்ளன. இதில் வைட்டமின்களும் தாது பொருட்களும் அதிகமாக உள்ளன. மேலும் இதன் சுவையின் காரணமாக பல்வேறு சமையல் பதார்த்தங்களில் அரிசி அல்லது கோதுமைக்கு ஒரு அற்புத மாற்றாக அமைகிறது. திணை என்றால் என்ன? திணை செட்ராட்டியா இட்டாலிகா என்ற தாவரவியல் பெயருடன் அழைக்கப்படும் இது ஒரு வகையான புல் வகை. திணை பல நூற்றாண்டுகளாக ஆசிய உணவு வகைகளில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதிக சத்துள்ள தானியமான இது பெரும்பாலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது கம்பு, வரகு போன்ற பிற சிறுதானியங்களை போன்றது. வைட்டமின்களும் தாது பொருட்களும் நிறைந்த இந்த சிறுதானியத்தின் ஒரு தனித்துவமான சுவையால் பல உணவு பதார்த்தங்களில் சேர்க்கப்படுகிறது. திணை எங்கே வளர்கிறது? பல்வேறு காலநிலையிலும் மண்ணிலும் வளரக்கூடிய வறட்சியை தாங்கும் பயிரான திணை பொதுவாக மற்ற பயிர்கள் செழித்து வளராத வறண்ட பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த சிறிய மஞ்சள் நிற தானியங்கள் ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா உட்பட உலகின் பல பகுதிகளில் காணப்படுகிறது. இது ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் சில பகுதிகளிலும் வளர்க்கப்படுகிறது. ஆசியாவில் குறிப்பாக சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இது பிரபலமாக உள்ளது. இந்தியாவில் முக்கியமாக ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய தென் மாநிலங்களில் திணை பயிரிடப்படுகிறது. திணை அரிசியின் நன்மைகள். திணையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன? திணையில் இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பது மட்டுமின்றி குளுட்டோன் எனப்படும் பசைத்தன்மை இல்லாததால் குளுட்டன் சென்சிட்டிவிட்டி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு விருப்ப தேர்வாக அமைகிறது. திணையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் விதமாக கொழுப்பின் அளவை குறைக்க இது உதவுகிறது. எந்த ஒரு டயட் முறையிலும் சிறந்த பங்களிப்பை வழங்கும் திணை பெரும்பாலும் ஊட்டச்சத்து நிபுணரால் பெரிதும் பரிந்துரைக்கப்படுகின்றது. ஆனால் திணையின் நன்மைகள் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பையும் தாண்டி நிறைய இருக்கின்றது.